ஹாய் மக்களே! நான் உங்க வினோ. இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங். ஸோ நான் வந்து ஒரு கோயிலுக்கு போற விளாக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கோயிலுக்கு போறதுனால ரொம்ப ஏர்லியா எந்திரிச்சு டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ எப்படினாலும் வந்து போற வழியில பசிச்சது. ஸோ ஓகே சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான், அம்மா, தங்கச்சி 3 பேரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு ரோஸ்ட் அண்ட் தென் வடை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து தங்கச்சியும், அம்மாவும் காஃபி குடிச்சாங்க. நான் வந்து பெருசா காஃபி, டீ எல்லாம் வந்து குடிக்க மாட்டேன். அதனால ஓகே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது குடிச்சிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கிளம்பிட்டோம். எங்கேயும் நிக்கல. அடுத்த ஸ்டாப் கோயில் தான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த கோயில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எங்க வீட்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதனால வந்துட்டு நாங்க சீக்கிரமாவே கிளம்பிரணும் போறதுக்கு. ஸோ போற வழி ஃபுல்லாவே வந்துட்டு நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். கரும்பு, மஞ்சள் அந்த மாதிரி தோட்டமாவே இருக்கும். ஸோ ஏன் அப்டின்னா வந்துட்டு, இங்க வந்து தண்ணி வளம் அதிகமா இருக்கு. அந்த சைடு வந்து ஆறு ஓடுது அப்படிங்கிறதுனால வந்துட்டு, இங்க வந்து நல்ல செழிப்பா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 சைடுமே அப்படிதான் நெறைய வாழை அந்த மாரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வழியா தான் அந்த பிரிட்ஜ் வழியா தான் நம்ம வந்து போப்போறோம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரிட்ஜ். ஸோ இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி தெரியும். ஸோ சூப்பரா இருக்கும் 2 சைடுமே பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வழியா தான் வந்து கோயிலுக்கு போவேன். இது வந்து பாசூர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ சோழசிராமணி இல்லன்னா பாசூர் அந்த அந்த ஊருக்குள்ள தான் வந்து இந்த பிரிட்ஜ் வரும். ஸோ போற வழியில எங்களுக்கு ஒரு ரயில்வே கேட் இருந்தது. எங்க நேரம் கரெக்ட்டா நாங்க போறப்பவே வந்து ரயில்வே கேட் போட்டாங்க. ஸோ ஃபுல் ட்ரெயினும் இருந்தது. நாங்க நின்னுட்டு அத வெயிட் பண்ணிட்டு, அத பார்த்துட்டு தான் வந்து போனோம். என் தங்கச்சி வேற ஆள் இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி யார் அங்க தெரிஞ்சாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது ரயில் போன உடனே வந்துட்டு நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ கோயில் கிட்ட போக போக இன்னும் நல்லா லைக் மஞ்சள், வாழைத்தோப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ சைட்லயே வந்துட்டு ஒரு குட்டி ஆறு இந்த மாதிரிலாம். ஆறு கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு காவா அந்த மாதிரி வந்துட்டு போச்சு. ஸோ அங்க போயிட்டு பழம் எல்லாமே தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு அங்க வந்து ஸ்ட்ரைட்டா கோயிலுக்குள்ள போயிட்டோம். ஸோ அங்க போயிட்டு நாங்க வந்துட்டு பழம், தேங்காய், பாக்கு இதெல்லாம் வந்து தட்டுல வச்சு குடுத்துட்டோம். ஸோ அவங்களே வந்து தான் உடைச்சு அத வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சாமி, சாமிக்கு வந்து பூஜை பண்ணாங்க. ஸோ இதோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்டின்னா, அங்க வந்து சந்தன கட்ட வச்சிருப்பாங்க. ஸோ அது போகும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த சந்தன கட்ட வந்து தேய்ச்சு எடுத்து சந்தனம் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு மாரி நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோயில். ஸோ கோயிலுக்குள்ளலாம் வந்து இந்த மாரி தான் இருக்கும். டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். நாங்க போற அன்னைக்கு வேற 2 நிச்சயம் நடந்துட்டு இருந்தது. ஸோ சூப்பரா இருந்தது. ஸோ அது முடிச்சு சாமி கும்பிட்டு நாங்க வந்து வெளிய போயிட்டோம். ஸோ வெளிய தான் வந்து பெஸ்ட் பார்ட்டே என்னன்னா, கோயிலோட ஃப்ரண்ட் சைடுல வந்துட்டு நல்ல பெரிய ஆறு. அந்த சிராமணி, சோழசிராமணி ஆறு வந்துட்டு இந்த கோயில் வழியா தான் வந்து பாஸ் ஆகும். ஸோ அது வந்து முன்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல வியூ இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது என்ன அப்டின்னா, அதோ அந்த அந்த ரெட் கலர்ல தெரியுது இல்லையா? ஸோ அதெல்லாம் தண்ணி இல்லாம ஸோ நமக்கு வாக்கபிளா இருக்கும். கிட்டயே போய் கால்லாம் நனைச்சுட்டு வரலாம். இப்ப ரொம்ப தண்ணி இருக்கிறதுனால ஃபுல்லா இங்க மேல வரைக்கும் தெரியுது. சோ வந்து கோயிலுக்கு வந்து அந்த சைட்ல இருந்து வரலாம். சோ அந்த சைட்ல இருந்து வரணும் அப்படின்னா பரிசல் அந்த போட் மாதிரி இருக்கும். குட்டி போட் மாதிரி. சோ அது அதுல வரலாம் நம்ம. முன்னெல்லாம் நாங்க வந்து அந்த வழியா வருவோம். சோ இப்ப வந்து வண்டி இருக்கிறதுனால சரி ஓகே டைரக்டா பின்னாடி வழியா கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஸோ போற வழியில வந்துட்டு நாங்க வந்து ஒரு ஒரு நிழல் பார்த்து உட்கார்ந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு வந்தா சக்கரை பொங்கல் இல்லாமையா எங்களுக்கு வந்து கண்டிப்பா சக்கரை பொங்கல் குடுத்தாங்க. ஸோ அத வந்து எங்கேயாவது உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து ஸோ சக்கரை பொங்கலும், பஞ்சாமிர்தமும் குடுத்தாங்க. ஸோ அத வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போனோம். நீங்க வந்து இந்த மாரி கோயிலுக்கு போனா சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் வந்துட்டு எங்க அக்கா வீட்டோட புண்ணியாசன. ஸோ வந்துட்டு அன்னைக்கு நைட் வந்து நாங்க அங்க போயிட்டோம். ஸோ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு தான் வந்து இந்த ஃபங்ஷன் நாங்க பண்ணோம். அதனால வந்துட்டு நாங்க மட்டும் தான் இருந்தோம். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருந்தோம். ஸோ இது வந்து எங்க அத்தை, அவங்களோட 2 ட்வின் ட்வின் பேபிஸ் இவங்க தான். ஸோ வந்து பேசிக்கா வந்து நான் சென்னையில வந்து ஒர்க் பண்றேன். நான் அங்க வந்து போக வேண்டியது இந்த வீக்கு. ஸோ இந்த வீக் புண்ணியாசனிக்காக தான் வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன் எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, நான் போகணும், ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே சாப்பாடு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்க வந்துட்டேன். ஸோ நைட் வந்துட்டு நடக்க வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடந்துட்டுது. நாங்க போயிட்டு ஒரு 15, 20 மினிட்ஸ் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் பார்ட்டே வந்தது. அந்த மெயின் பார்ட் என்னன்னா வேற என்ன நம்ம சாப்பாடு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு போட்டாங்க. ஸோ என்னன்னா சாப்பாடு, பொரியல், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், அதுக்கப்புறம் வடை. ஸோ டோட்டலா சொல்லணும்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்க வந்து ரைஸ் சாப்பிட மாட்டீங்கனாலும் பரவாயில்ல. ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிடலாம்.
அடுத்த நாள் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்து புண்ணியாசனம் எல்லாம் வந்து சிறப்பா பண்ணியாச்சு. பண்ணிட்டு வந்துட்டு நாங்க வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அங்கதான் இருந்தோம். ஏன் அப்டின்னா வந்துட்டு சந்தவ போடுறோம், வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொன்னாங்க. சரி மார்னிங் ஏதாவது ஸ்வீட்டா வேணும் அப்டின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிருந்தாங்க. டிஃபனும் குடுத்தாங்க. ஸோ சக்கரை பொங்கல் தான் வந்து பெஸ்ட்டு. சந்தவைக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து கரெக்டா போயிட்டு இருந்தது. ஒரு சைடு வந்து இட்லி வந்து கரெக்டா வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பஞ்சாமிர்தம் பெசஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பஞ்சாமிர்தம் பிடிக்கும், சந்தவை பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து சந்தவை அப்படின்னா என்ன இடியாப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா சந்தவைங்கிறது இடியாப்பம் தான். ஸோ அதை தான் பஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அது ரெடி ஆயிட்டு இருந்தது. எங்க வீட்ல வந்துட்டு நாங்க ஜென்ரலா வந்து இந்த சந்தவம் எரிக்கிறது வந்து ஒரு வாழை மட்டை கீழ வச்சுதான் வந்து அத வச்சுதான் வந்து பிடிப்போம். ஸோ அது வந்து சூடா வரும்போது அந்த வாழை மட்டையோட ஃப்ளேவரும் வந்து அந்த சந்தவையில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாழை மட்டை வச்சு பிடிப்போம். நீங்க வந்து ஏதாவது லைக் நீங்க உங்க வீட்ல எப்படி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான் டேஸ்டான சம்பவம் கிடைச்சது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். எனக்கு ஒர்க் இருந்ததுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.